மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இடைப்படுவார். எவ்வளவு வேணும் நான் இந்த இடத்துல நிற்பதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இந்த வாய்ப்பை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 16, 17, 18 ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம். அங்கே இருந்து பேயருக்கு போனார்கள். ஜனங்களை கூடி வர செய்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான். அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். நியாய பிரமாணிக்கனின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள். ஜனத்தின் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள். அந்த வனாந்திரத்திலிருந்து மாத்தனாவிலிருந்து நகாலியேலுக்கும், நகாலியிலிருந்து பாமோத்துக்கும், பள்ளத்தாக்கில் உள்ள மோவாபின் வெளியில் இருக்கிற பாமோத்தில் இருந்து எஷிமோனை நோக்கும் பிஸ்காவின் உச்சிக்கும் போனார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இந்த பிஸ்காவின் உச்சிக்கும் போனார்கள். ஒரு பள்ளத்தாக்குல இருந்து ஒரு உச்சிக்கு நிறைய, இந்த உலகம் உச்சில இருந்து பள்ளத்தாக்கு வர்றது ரொம்ப ஈஸி. மேல அதாவது வண்டி பெட்ரோலே இல்லாம மேல இருந்து கீழே வரைக்கும் ஓட்டிட்டு வந்துடலாம். ஆனா கீழே இருந்து மேல போனேன்னா சாதாரண ரோட்ல ஓடுற பெட்ரோலை விட அதிகமான பெட்ரோலும் அதிகமான கவனமும் அதிகமான பிரயாசத்தையும் செலுத்த வேண்டியது. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கீழே ஊற்று இருக்கிற ஆழத்துல இருந்து மேல இருக்கிற பிஸ்காவின் கொடுமுடி உச்சிக்கு வரைக்கும் நடத்துறாரு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சத்தமா ஹல்லேலூயா. சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில, அதாவது வேதாம கல்லூரியில தலைப்பு, பகுதி, விளக்க உரை, அந்த 3 டைப்ல வச்சுதான் பிரசங்கம் பண்ணுவாங்க. இந்த சமையல்காரன் பாயெல்லாம் சமைக்கிறத பார்த்தீங்கன்னா சுத்தி லேடிஸ் நின்னா கூட அவன் சமைப்பான். அவன் சமைக்கிற பிரியாணியை சுத்தி நின்ன லேடிஸால திரும்ப சமைக்க முடியாது. அவன் கண்ணுக்கு எதிர்க்க தான் எல்லா வேலையும் செய்வான். ஆனா அதே மாதிரி பிரியாணி நம்ம வீட்டு அம்மாவை செய்ய சொல்லுங்க, அந்த பாய் செஞ்ச மாதிரி பிரியாணி வராது. ஸோ இப்போ நம்ம எல்லாம் லேடிஸா சுத்தி இருந்தாலும் பிரியாணி செய்யற பாய் விசேஷமானவர். அந்த பாய் இப்போ பிரியாணி செய்வாரு, நம்ம எல்லாம் கேட்போம். ஆனா அந்த பாய் செஞ்ச பிரியாணியை நம்மளால திருப்பி செய்ய முடியாது. நானும் நிறைய வருஷமா, ஒரு 36 வருஷமா ட்ரை பண்றேன், பண்ண பிரசங்கத்தை எப்படியாவது திருப்பி பண்ணலான்னு சொல்லிட்டு முடியல. ஆனா ஒரு சிலருக்கு கிருபை, அவங்க ஒரு 5 பிரசங்கம் வச்சு உலகம் முழுசும் சுத்தி வந்துருவாங்க. அது அவங்களோட கிருபை. இந்த தொட்டனாலாம் பேசும்போது ஒருத்தன் சீடியை போட்டு பக்கத்துல பேசுவான். அந்த தொட்டவன மாதிரியே பேசுவான். எனக்கு அந்த கடையில விற்கிறவன், சீடி விற்கிறவன் தெரியும், தொட்டன மாதிரியே பேசுவான். பாருங்க, அடுத்தது இதான் சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு சிலர், ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கியார், இப்ப பெரிய சர்ச்சை நடத்துறாரு. அவர் கூட அந்த அப்போ சுமு காஸ்ட்லியான கார், சும்முல உட்காந்துட்டு போறேன், தம்பி நான் அந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், இப்படி பிரசங்கம் பண்ணேன். தெரியும்ண்ணா, பெத்சாயிதா குருடர்களை பத்தி பேசுனீங்க. எப்படி ஞாபகம் வச்சுருக்கிறேன், அதே பிரசங்கத்தை ஆவடியும் பேசுனீங்கண்ணா. அதோட அவர் வாயை திறக்கல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷ வார்த்தைகளை தருவாராக. இந்த வனாந்திர வழியா வேவுக்காரர்கள் சொன்ன அந்த வழியில வர்றாங்க. அது ஒரு வனாந்திரம், மணல் இருக்கிற ஒரு பகுதி, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே இருக்காது. ஆனா அந்த வனாந்திரத்துல நடத்தி வரும்போது கர்த்தர் சொல்றாராம் மோசே கிட்ட, இந்த இடத்துலதான் இவங்களுக்கு ஊற்று கண் திறக்க போகுது. எதுக்கப்புறம் கொல்லிவாய் சர்பத்தை அனுப்பி எல்லாரையும் கடிச்சு பதம் பார்த்துட்டு எவெல்லாம் அதுல உயிரோட மீதி இருக்கிறானோ அவனுக்கு
எவனுக்கு? எவன் குடும்பத்திலயும் ஒருத்தர் கூட கடி வாங்காம இல்ல. ஏய் உன் வீட்டுல எவனா கடி? எங்க மாமாவை கட்சி இருக்குது. சின்ன பையனை கேட்டவன் சொல்றான் எங்க பெரியப்பாவை கட்சி இருக்குது. அப்போ கடி வாங்கினதுல மீந்து போய் இருக்கிறவங்க எப்படி மீந்து போனாங்கன்னா, வெண்கல சர்பத்தை பார்த்ததுனால பிழைச்சவங்க. Praise the Lord. யாருக்கு ஊற்றுக்கண் காத்து இருக்குதுன்னா, வெண்கல சர்பத்தை பார்த்து யாரெல்லாம் பிழைச்சாங்களோ அவங்களுக்கு ஒரு ஊற்றுக்கண் காத்து இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா ஒரு பாட்டு பண்ணாரு, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்பமானீர். பரிசுத்தவான்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப பெரிய பரிசுத்தவான்கள். அவர் எப்படி வெண்கல சர்பமானீர் பாடலாம்? இயேசு கிறிஸ்துவே ஒரு பெரிய பாஸ்டர் கிட்ட இந்த சப்ஜெக்ட் தான் பேசுறாரு. என்ன சப்ஜெக்ட் பேசுறாருன்னா, சர்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே எப்படி உயர்த்தப்பட்டதோ அதே போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார். இதுல என்ன இருக்குது? இதுல எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. அவர் ஆக போறத சொல்றாரு. சர்பமானது மோசேயினால் உயர்த்தப்பட்டது போல நானும் ஸ்னேக் பாபுவா மாறுவேன் அப்படின்னு சொல்றாரு. சர்பமானது மோசேயினால் உயர்த்தப்பட்டது போல நானும் உயர்த்தப்படுவேன். எப்படி அந்த சர்பத்தை நோக்கி பார்த்தவன் பிழைச்சானோ அதே போல என்னை நோக்கி பார்க்கிறவனும் பிழைப்பான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் 7 டாபிக் வச்சிருக்கிறேன். ஆனா அதுக்கு கடைசியில தான் போக முடியும். இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் சொல்லிட்டு தான் கடைசியில அங்க போக முடியும். அந்த 7 தலைப்பை சொல்லி முடிச்சிடுறேன். ஆனா இப்ப பேச வேண்டிய நேரம். ஸ்தோத்திரம். அந்த என்ன வெண்கல சர்பத்தை ஏன் ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை வைக்க கூடாதா, ஒரு மாட்டுக்குட்டியை வைக்க கூடாதா? அதை பார்த்தா இல்ல, அவன் அதை பார்க்கும்போது இந்த சர்பம் தான் என்ன கடிச்சதுன்னு ஞாபகம் வரணும். இந்த சர்பம் தான் என்ன கடிச்சதுன்னு ஞாபகம் வரணும். எந்த சர்பம் கடிச்சதோ அந்த சர்பத்தை மாதிரியே செஞ்சு வைக்கணும். எந்த பாவம் நம்மை தொட்டு தலைகீழாய் மாற்றியதோ அந்த சிலுவையை பார்க்கும்போது அதே பாவம் நமக்கு வரணும். எதனால நம்ம பிடிக்கப்பட்டோமோ, எதனால இந்த சமுதாயத்துல கெட்டு அழிஞ்சு போனோமோ, அந்த கெட்டு அழிஞ்ச அந்த காட்சி நம்ம கண்ணுக்கு முன்னால வரணும். ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார். என்ன சொன்னார்னா, நம்ம நடிச்ச படத்தை, என்னது நம்ம நடிச்ச படத்தை இப்போ போட்டு காமிச்சா நம்மளே உட்கார மாட்டோம் டிக்கெட் வாங்கி. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நம்ம கடந்து வந்த வாழ்க்கைய இப்பொழுது நம்ம நினைச்சாலே நமக்கே அது அருவருப்பா இருக்குது. இப்படி அருவருப்பு வராத பட்சத்துல அவர்கள் ஊழியக்காரர்களே அல்ல, அவர்கள் விசுவாசிகளே அல்ல. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம நடிச்ச படத்தை நமக்கே கர்த்தர் போட்டு காமிச்சு அதை நினைச்சு அழாத வருகிற ரட்சிப்பே அல்ல. அந்த ரட்சிப்பை அதற்கு அப்புறம் தான் அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். இந்த ரட்சிப்பு வரல ஐயா, ஒரு பெருங்காய டப்பால பெருங்காயம் தான் வாசனை வரும். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல அவன் கிறிஸ்தவ பேர் தான் வைப்பான். ஆனா இதை வச்சுக்கிட்டு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நிஜமாவே அதுல அந்த வலியும் அந்த வேதனையும் நம்ம அனுபவிக்கணும். ஐயா இப்படி கத்துறாங்களே என்ன செய்யறது? இல்ல, அவன் கடிச்சு எதனால கடி வாங்கினான்றத அந்த சர்பத்தை பார்க்கும்போது எவன் உணர்றானோ அவனுக்கு தான் இந்த ரட்சிப்பு. அப்போ இயேசு கிறிஸ்து, நான் வனாந்தரத்துல சர்பம் உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்படுவேன்னா, இவன் செஞ்ச அத்தனை பாவத்தையும் நான் சுமந்துக்கிட்டு நிற்பேன். எவன்லாம் என்னை நோக்கி பார்க்கறானோ என் முகத்தை பார்க்கும்போது அவன் பணம் என்னல ஓடணும். அவனுக்கு அந்த வலியும் வேதனையும் ஏற்படணும். அப்படி இருக்கிறவன் தான் பிழைப்பான் அப்படின்னு மோசேக்கு சொல்றாரு. அப்போ சரி ஐயா, இவங்க இப்படியே போயிட்டு இருந்தா இவங்களுக்கு ஒரு ஊற்றுக்கண்ணை வச்சிருக்கிறேன்பா, இவங்களுக்கு ஒரு ஊற்றுக்கண்ணை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கிறதான ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு வரணும்னா வனாந்தர வழியா சர்பத்துக்கிட்ட கடி வாங்கி அதை நோக்கி பார்த்து பழச்சி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தா மட்டும்தான் நமக்கான ஊற்றுக்கண்ணை கர்த்தர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. வெறும் 50 அதிகாரத்துல நான் ஒரு வார்த்தையை எண்ணி பார்த்தேன். அங்கே என்கிற வார்த்தையை எண்ணி பார்த்தேன். வெறும் ஆதியாகமம் 50 அதிகாரத்தை எண்ண முடியல. ஏன்னா அதுலயே 54 முறை வந்துருச்சு. எந்த பெரிய மனிதனை, எந்த ஒரு ஊழியனை, எந்த ஒரு முக்கியமான சம்பவம் நடந்ததோ அங்கெல்லாம் அங்கே என்கிற வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். நம்முடைய ஊழியத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட திருப்பு முனைய வச்சிருக்கிறாரு.
நம்முடைய ஊழியத்துக்கும் ஒரு மேன்மையான ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு. அந்த இடத்தை நாம் தொடாமல் ஊற்றுக்கண் திறப்பதை நாம் அறிய முடியாது. அந்த இடத்துக்கு நாம் வராமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடத்திற்கு வராமல் உயர்வானதை நாம் அடைய முடியாது. நமக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது யாக்கோபானாலும் சரி, அது ஆபிரகாமானாலும் சரி, நம்முடைய முற்பிதாக்கள் யார் வரிசையை நீங்க எடுத்து பார்த்தாலும் அங்கே என்கிற வார்த்தையை குறிப்பிடாமல் அவர்கள் வாழ்க்கை முடியவில்லை. ஸ்தோத்திரம். நமக்கும் ஒரு இடம் உண்டு. சத்தமா சொல்லுங்க, எனக்கும் ஒரு இடம் உண்டு, எனக்கும் ஒரு இடம் உண்டு. ஐயா நான் உங்களை பார்க்கணும். இல்லப்பா, நான் உன்னை கரத்தினால மூடுவேன். அங்கே அந்த மலை வெடிப்பிலே உனக்கு ஒரு இடத்தை நான் வைத்திருக்கிறேன். அங்கே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மோசேக்கு வச்ச இடத்தை எனக்கு வைக்கல, எனக்கு வச்ச இடத்தை மோசேக்கு வைக்கல. ஆனா நம்ம எல்லாம் ஏற்கனவே ஒருத்தர் போட்ட ரூட்ல தான் போகணும்னு நினைக்கிறோம். இல்ல, அது காப்பி ஆயிடும். என் வழி தனி வழி சொல்லணும் எப்பவுமே. நீங்க என்ன ரஜினி டைலாக் மாதிரி இருக்குதுன்னு, நம்ம வழி எப்பவுமே தனி வழி தான். அந்த வழியில தான் நமக்கு ஆசீர்வாதம். ஒருவேளை ஒருவர் போன பாதையில நம்ம போனா ஒரு விபத்தும் வராது. அப்ப நீங்க நினைச்சுக்கணும், என் வாழ்க்கையில விபத்தும் பிரச்சனையும் போராட்டம் வருதுன்னா நீங்க தனி ட்ராக்ல போறீங்கன்னு கர்த்தர் உங்களை கனப்படுத்துறாரு. அந்த வழிதான் சரியான வழின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சத்தமா இது பத்தலைய ஐயா ஊழியத்துல ஏயா ஐயா அவரை மாதிரியே நான் ஆசீர்வதிக்கல. அவரை மாதிரி அவங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். அவரை விட விசேஷமா உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் மாதிரி எனக்கு சர்ச்சை வேணாம். அவர் சர்ச்சை ஒண்ணுமே கிடையாது. உங்க சர்ச்சை அதை விட பிரம்மாண்டமானது. ஸ்தோத்திரம். உங்களை அதிலும் மேன்மையாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பி இருக்கிறார். மோசே நடத்துறாரு. அந்த இடம் வந்துருச்சு. அந்த இடம் மோசே அவங்களுக்கு சொல்லல, இந்த இடத்துலதான் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன், ஊற்றுக்கான தரப்பேன்னு மோசே சொல்லல. அவங்க டயர்டாகி உட்காந்துட்டாங்க ரவுண்ட் ரவுண்டா வனாந்தரத்துல. இந்த இதற்கு பின்னால கமெண்ட்ரி எழுதின ஆசிரியர் எழுதுறாரு, ரவுண்ட் ரவுண்டா உட்காந்துட்டாங்களாம். ஏன்னா நம்ம எல்லாரும் எப்படிதான் நடப்போம், எங்கன்னா நடந்து போனா. எனக்கு 15 வயசுன்னு வச்சுங்க, என் கூட யார் நடப்பா? 60 வயசு தாத்தாவா? அதே 15 வயசு தான் என் கூட நடக்கும். அந்த 15 வயசுலயும் என் மாமா பையன், அத்தை பையன், சொந்தக்கார பையனா இருப்பான். புரியுதுங்களா? ஒருத்தரை புதுசா போய் நம்மளால பழக முடியாது. ஏற்கனவே பழகுனா அதே குரூப் ஆள் தான் இப்போ போகுது. இப்போ வட்டம் வட்டமா உட்கார்ந்து இருக்குது. எந்த குரூப்னா 60 வயசெல்லாம் ஒரு வட்டம், 15 வயசெல்லாம் ஒரு வட்டம், 12 வயசெல்லாம் ஒரு வட்டம். ஏன்னா இயேசு கிறிஸ்து போகும்போது பண்டிகைக்காரர்களின் கூட்டத்திலே அவர் இருப்பார் என்று. ஏன் அப்பா அம்மா கூட்டின்னு வரல? இல்லைங்க, எந்த விஷயத்துக்கு போனாலும் குடும்பமா போகும்போது அவங்களுக்கு ஒரு குரூப் இருக்கும். இந்த 12 வயசுக்காரங்களாம் ஒரு குரூப்ல இருப்பாங்க. 24 வயசெல்லாம் அதை நடத்துறதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். இவங்க எருசலேம் தேவாலயத்துக்கு போனோம்னா, இப்போ இங்கேருந்து திருவத்தூருக்கு போனோம், நம்ம நடந்து போனோம். எத்தனை நாள் ஆகும்? 1 மணி நேரம் ஆகும். இந்த 1 மணி நேரம் எல்லாரும் சாயந்தரம் 4 மணிக்கு அங்க இருக்கணும் அப்படின்னு விஷயம் வந்துச்சுன்னா, நம்ம 3 மணிக்கு கிளம்புனா போதும். மீஞ்சூர்ல இருக்கிறவங்க 2 மணிக்கு கிளம்பணும். அங்க அதை தாண்டி பொன்னேரியில இருக்கிறவங்க இப்படிதான் கிளம்புவாங்க எருசலேம் தேவாலயத்துக்கு வர்றதுக்கு. ஆனா எல்லாரும் ஒரே நேரத்துல சேரணும். அப்போ ஒரு குடும்பமா வரும்போது அவங்க குரூப்ல போய் சேர்ந்துருவாங்க. இப்போ இயேசுவும் பண்டிகைக்காரர்களின் கூட்டத்துல அவர் குரூப்ல இருப்பாருன்னு நினைச்சு இவங்க போயிட்டாங்க. நிறைய நேரம் நம்ம நினைப்பு தான் குழப்ப கெடுக்கும். நம்ம கூட இயேசு வந்திருக்கிறாருன்னு நம்ம போயிட்டே இருப்போம். ஆனா இயேசு கூட வரல. இயேசு கூட வரல. அவர் இருக்க வேண்டிய உங்க கூட்டத்துல இருக்கிறாரு. அவருக்கு சாதகமான எந்த கூட்டம் இருக்குதோ அந்த கூட்டத்துல அவர் இருக்கிறாரு. அப்பப்ப செக் பண்ணிக்கணும், நம்ம கூட்டத்துல தான் இயேசு வர்றாரா, நம்ம கூட தான் இயேசு நடக்கிறாரா. ஜாலியா ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்தா நம்ம கூட்டத்துல இயேசு இல்லை. எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்ப நீங்க செக் பண்ணவே தேவையில்லை, நம்ம கூட்டத்துல தான் இயேசு இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இயேசு இருந்தா திராட்சை ரசம் குறைவு வரணையா, நமக்கு வேற மாதிரி பிரசவம் பண்ணிட்டாங்க. தீக்கிறதெல்லாம் அப்புறம் எங்க ஹீரோ இருக்கிறாரோ அந்த இடத்துல வில்லனுக்கு வேலை இருக்குது. அப்போ வில்லன் நம்ம வாழ்க்கையில வரலன்னா ஹீரோ நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு அர்த்தம். நம்ம எல்லாம் ஜோக்கர் கிடையாது. நம்ம எல்லாம் ஹீரோக்களாய் நிற்க வேண்டியவர்கள். அப்போ நம்ம கூட பரம ஹீரோ இருக்கிறாரு. அப்போ வில்லன் நம்ம வாழ்க்கையில அப்பப்போ வந்துகிட்டே தான் இருப்பான். அவன் வந்தாதான் நம்ம படம் சரியா ஓடும்.
வரலன்னா நம்ம படம் சரியா ஓடாது. அதனாலதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கொல்லிவாய் சர்ப்பம் வந்துச்சு. இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க இந்த வனாந்திரத்துல இந்த கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்பி கடிக்க வச்சு எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்த. இல்ல, உனக்கு ஒரு ஊற்றுக்கண் இருக்கிற இடம் இதுக்கு அப்புறம் தான் இருக்குது மகனே. ஸ்தோத்திரம். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தெரியாது. வட்டம் வட்டமா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தண்ணி இல்ல. ஆனால் நியாயப்பிரமாணிகன் ஒருவனை கர்த்தர் எழுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்களும் நானும் ஒரு கிளை ஊழியத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம். ஒரு பெரிய ஸ்தாபனத்தையோ 6 லட்சம் புருஷர்களையோ நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 6 லட்சம் புருஷர்களை நடத்துகிற மோசேக்கு கர்த்தர் எதை கற்றுக் கொடுத்தாரோ அதைத்தான் சாதாரண ஒரு ஊழியனுக்கும் கர்த்தர் கற்றுத் தருகிறார். அவனுக்காவது ஆண்டவர் சொன்னார், இங்க இருக்குது ஊற்றுக்கண்ணு, அந்த இடத்துக்கு உன் ஜனங்க வந்துட்டாங்கன்னு. ஆனா இவங்கிட்ட கர்த்தர் சொல்லவே இல்லை, நீங்க தோண்டுங்கப்பா வரணும்னு சொன்னா அவர்கள் தோண்டினார்கள், நீரூற்றை கண்டார்கள். ஸ்தோத்திரம். நான் திரும்ப உங்களை உற்சாகப்படுத்துறது சொல்றேன். இந்த உலகத்திலேயே 1ஆம் நம்பர் ஊழியம் செய்கிற பெண்ணியன் ஆனாலும் சரி, அல்லது நம்ம ஊர்ல பெரிய ஊழியக்காரா இருக்கிற மோகன் சிலாசரஸ் ஆனாலும் சரி, அவர்களிடத்திலே பேசுகிற அதே ஆண்டவர் தான் நம்ம இடத்திலும் பேசுகிறார். அவர்களை நடத்துகிற அதே ஆண்டவர் தான் நம்மிடத்திலும் நம்மை நடத்துகிறார். அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தா எப்படி ஆசீர்வாதம் வருமோ அதை விட அதிகமா நம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்கிற ரகசியத்தை நாம் கற்றுத்தர வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தர் நிச்சயமாய் வரக்கூடிய நாட்களிலே அவர்களிடத்தில் இருக்கிற ஆயுதங்களை கொண்டே அவர்களுக்கு சுரக்கும் நீரூற்றை காண்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் நம்மிடத்திலே தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு ரகசியம் பாருங்க, நல்ல ரகசியம் என்னன்னா, ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணிகன் யூதாவை விட்டு விலகுவதில்லை, செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை. அப்பனா இந்த நியாயப்பிரமாணிகன் ஒரு வார்த்தை சொல்றான். 18ஆம் வசனம் வாசிக்கலாமே, நம்ம 21ஆம் அதிகாரம் 18வது வசனம். நியாயப்பிரமாணிகனின் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள், ஜனத்தில் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று அங்க என்ன போட்டிருக்குதுன்னா, தண்டாயுதம் ஸ்டாஃப் அண்ட் ராட், அதாவது கோலும் தடியும். இவங்க கிட்ட வேற என்ன இருந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட வேற என்ன இருந்துச்சு? அந்த ஊருக்குள்ள போகும்போதே யோசேப்பு சொல்லி தரான், எங்களுக்கு ஆடு மட்டும்தான் மேய்க்க தெரியும், கோசம் நாட்டை எங்களுக்கு கொடுத்துருங்கன்ட்டு. அப்போ கடைசி வரைக்கும் ஆடு மேய்க்கிற வேலையை நம்ம கிட்ட வேற என்னையா இருக்க போகுது? ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட இவன் கிணறு தோன்றதுக்கு என்ன வச்சு தோண்டணும்? ஒண்ணு பாம்பு வச்சு தோண்டணும், இல்லைன்னா கடப்பாறை வச்சு தோண்டணும், மம்முட்டி வச்சு தோண்டணும், கொஞ்சம் பாண்டு எதனா மண் வாரத்துக்கு இருக்கணும். இது எதுவுமே கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிறது கோலும் தடியும் தான். ஆனா நியாயப்பிரமாணிகன் சொல்றாரு, கோலும் தடியும் போதும் உங்க ஊற்று கண்ணை தேர்ந்தெடுக்க, உங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கோலும் தடியும் போதும். எனக்கு என்னையா தெரியும்? அவனை மாதிரி ஐடி தெரியாது, அவனை மாதிரி கம்ப்யூட்டர் நோண்ட தெரியாது, அவனை மாதிரி மியூசிக் வாசிக்க தெரியாது. இன்னைக்கு கீபோர்டு வாசிக்கிறவங்களாம் வர்ஷிப் லீடர் ஆயிட்டான். அதெல்லாம் வேற கதை, அதை விட்டுருங்க. ஸ்தோத்திரம். ஐயா சொன்னார் ஜாம்பவான்களுக்கு, ஐயா நம்ம கிட்ட இதுதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுதானே அவர் ஊழியத்தை கூப்பிட்டாரு, இல்லைன்னா அவனை கூப்பிட்டுருப்பாரு. ஏஆர் ரகுமான ஊழியத்தை கூப்பிட்டுருப்பார்ல, அவன் பண்ண பாம்பு தான் வந்திருக்கும். ஸ்தோத்திரம். நம்ம தோணுனா ஊற்றுக்கண்ணு திறக்கும்யா, நம்ம தோணுனா ஆவியானவர் இறங்குவார்யா. நம்ம கழுத மாதிரி கத்தனா கூட கர்த்தருடைய அபிஷேகம் ஜனங்களை தொடும்யா. அதனால நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை. பாட வருது பாட வரல அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம நான் மியூசிக் கச்சேரி நடத்துறதுக்கு அழைக்கப்பட்டோம், ஜனங்களை அபிஷேகத்துக்குள்ள நடத்துறதுக்கு தானே அழைக்கப்பட்டோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், எனக்கு வாக்கு தத்தம் தெரியும்யா, அது போதும்யா. இல்லையா எனக்கு வாக்கு தத்தமே தெரியாதுயா, நான் சின்ன வயசுல இருந்து பைபிளும் படிக்க தெரியாது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் தெரியும். அந்த கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாருக்கே இவ்வளவு பெரிய பைபிள் எழுதிக்கிறார் ஒருத்தர். அப்போ அந்த ஒரு வசனமே போதும் நம்ம ஆயுள் காலம் முழுசும் பிரசவம் பண்றதுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க புதுசா கத்துக்கணும் புதுசா கத்துக்கணும், கத்துக்கிறதுக்கு தான் கெப்பாசிட்டி இல்லையே. எனக்கும் கத்துக்கணும்னு தான் ஆசை. எல்லாரையும் உட்கார வச்சுதான் அந்த டீச்சர் வந்து பாடம் சொல்லி கொடுத்தாரு. ஒருத்த மட்டும் தானே 100க்கு 100 வாங்குறான், அதுல முட்டை வாங்கினா இருக்குது. நான் அந்த முட்டை வாங்கின லிஸ்ட்
அந்த முட்டை வாங்கினதான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் முட்டையை பயன்படுத்துறதுக்கு முடிவு பண்ணி தான் முட்டையை அழைச்சார். அதனால கவலை வேணாம், இருக்கிற தண்டாயுதம் போதும், கோலும் தடியும் போதும், நம்ம ஊற்று கண்களை திறக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நிச்சயமா நான் எதை பாடுறேன் அது முக்கியம் கிடையாது, நான் எதை பேசுறேன் அது முக்கியம் கிடையாது. ஆனா வந்து உட்கார்ந்த ஜனங்க இருதயத்துல தொடப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு அங்கிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு சென்றால் அது ஒன்றே போதுமானது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கல்விமானின் நாவை நமக்கு கர்த்தர் கட்டளையிட முடியும். பேதையை ஞானியாக்குறது ஆண்டவரால முடியும். இல்லாதவனை இருக்கிறவன் ஆக்குறது ஆண்டவரால முடியும். அவர் முடியும்னு தெரிஞ்சுதானே நம்ம கொண்டு வந்து நிறுத்தினாரு. நம்ம எப்பெல்லாம் முடியாதுன்னு சொல்றோமோ அப்ப பயன்படுத்துதல் இருக்குது பாருங்க, அது ரொம்ப ஸ்பெஷல். நீங்க எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணி போன செய்தியை விட ப்ரிப்பேர் பண்ணாத செய்தி ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க எப்ப ஃபீல் பண்ணிருக்கிறீங்களோ தெரியாது. பாருங்க, ஒரு வியாதியஸ்தனை சுகமாக்கணும்னு நம்ம போய் ஜெபம் பண்ணதை விட ஒரு சில நேரத்துல அப்படிப்பட்ட ஒருத்தனை நம்ம கிட்ட தேடி கூட்டு வந்து விட்டுருவாங்க. அப்போ நடக்கிற ஹீலிங் வேற லெவல்ல இருக்கும் பாருங்க. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டிங் எடுத்து ஒருத்தனுக்கு சுகத்துக்காக போவோம், ஒன்றும் நடக்காது. நல்லா 24 மணி நேரம் நல்லா மூக்கு குடிக்க சாப்பிட்டு தூங்கிட்டு எங்கன்னா பிராக் பார்த்துட்டு போவோம். அங்க எவனா கூட்டிட்டு வந்து விடுவாங்க. அங்க நடக்கிற அற்புதம் இருக்கும் பாருங்க. ஏன்னா எதுவுமே நம்ம கரத்தா கிடையாது, நம்மை பயன்படுத்துகிற தேவனாலாகும். ஸ்தோத்திரம். இப்போ கனெக்ஷன் சொல்ல வரேன் பாருங்க. மோசேக்கு கர்த்தர் எதை வெளிப்படுத்தினாரோ அதை மோசே சொல்லாமலேயே நியாயப்பிரமாணிகனுக்கு தெரிந்தது. இதுதான் கனெக்ஷன். எந்த ஊழியத்துல பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் எப்போ ஒரு மனம் உண்டாகுதோ அந்த இடத்துல எல்லாம் ஊற்றுக்கண் திறக்கும். நமக்கு ஒரு பெரியவங்க நம்மளை நடத்துறதுக்கு வேணும். எதிர்பாராத ரீதியில அவங்க பேசுவாங்க. நம்ம என்ன நினைச்சிருக்கிறோமோ அது அவங்க மூலமா வெளியே வரும். அப்போ ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்துவார். நடந்துகிட்டே வந்த ஜனங்களை நிக்க வச்சுட்டாங்க. இதுக்கு மேல அவங்களால நடக்க முடியல, டயர்ட் ஆயிட்டாங்க. ஸ்தோத்திரம். இந்த யூதா கிட்ட தான் நியாயப்பிரமாணம் பிறந்துச்சான். அவங்கிட்ட தான் நியாயப்பிரமாணிகன் இருந்தாங்க. யார் இந்த யூதா? லேயாவுக்கு பிறந்த 4வது புள்ள. அதை விட இன்னும் சிறப்பா சொன்னா கேவலத்துக்கு பிறந்த உசாரானது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விளங்காத நேரத்துல பிறந்த விளங்குன ஒண்ணு, எனக்கு எட்டாத இடத்துல கிடைச்ச எட்டாத கனி. நம்மால முடியாத நேரத்துல இருந்து நமக்குள்ள வர ஸ்தோத்திரம் இருக்குது பாருங்க. அதுல இருந்து ஒரு சிறப்பான ஒன்றை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எப்போ வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் கர்த்தர் விசேஷமான ஒன்றை நமக்காக திறக்க விசேஷமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், நானு 7 வருஷம் வேற ஒருத்திக்காக வேலை செஞ்சேன், கடைசியில பார்த்தா 1.5 கன்னி ஒருத்தி நிக்கிறா. நம்ம 7.5 வருஷமா கஷ்டப்பட்டு யாரோ வருவாங்கன்னு நினைச்சோம், கடைசியில எதுக்குமே உதவாத ஒரு ஆத்மா வந்து நிக்குது. கவலைப்படாதீங்க, அதை வச்சுதான் கர்த்தர் வாசலையே திறக்க போறாரு. ஸ்தோத்திரம். அப்ப ஐயா ஜெபம் பண்ணும்போது கோடீஸ்வரம் வரணும், செல்வந்தம் வரணும், ஒரு டுபோகர் ஒண்ணு வரணும், அது கோடீஸ்வரன் ஆயிடும். இந்த கோடீஸ்வரன் இங்க வந்து கொடுத்தா கொஞ்ச நாள்ல கொடுத்துட்டு பெருமை பேசுவான். இந்த டுபோகர் வந்து கோடீஸ்வரன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது காலம் முழுசா நம்ம காலு கீழே இருக்கும். நம்மளை போய் பின்னால பேசவே பேசாது. அதுக்கு தெரியும் ஐயாவால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு வெளியே வேற போய் சொல்லும். ஐயாவுக்கு தெரியும் ஐயாவால ஆசீர்வதிக்கப்படல, அந்த ஐயாவால தான். ஆனா அது அப்படி சொல்லாது. எங்க ஐயா இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை, எங்க ஐயா இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை. அப்படி சொல்றதுக்கு ஒரு சிலரை கர்த்தர் சபையில எழுப்புவாரு. ஸ்தோத்திரம். ஒருவேளை 80 பேர் உங்க சபையில இருந்தாங்கன்னா அதுல 20% தான் நீங்க நடத்துற எல்லாத்துக்கும் கீழ்ப்படியும். அதுல 5 தான் உங்க கூட சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படியும். அதுல 2 தான் நீங்க கேட்கறது எல்லாத்துக்கும் தலையாட்டும். அந்த 2ல 1 தான் உயிரை கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கும். அந்த 1 நமக்கு போதும். நீங்க 100 எல்லாம் கண்கண கட்டி திருக்காதீங்க. இந்த சைடு 1 இந்த சைடு 1 நம்ம ஜெபிக்கிறதுக்கு கைய பிடிச்சி நின்னா போதும், வெற்றி நமக்கு நிச்சயம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் 4 கொடுத்தாரு, ரூபன், சீமியோன், அது லேவி, எல்லாம் லேவி கர்த்தர் தெரியும். ஆனா அதுல இல்ல, யூதால கர்த்தர் ஒரு ஸ்பெஷலை வச்சிருந்தாரு. அவனை விட்டு கோலும் செங்கோலும் ஓயாதான். அப்படி ஒன்றை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. எல்லா இடத்திலையும் ரெடிமேடா நம்மளால துதிக்க முடியும்.
ஸ்தோத்திரம். பணம் கொடுத்தா கிடைக்காத துதி நம்மகிட்ட இருக்குது. காசு கொடுத்து வாங்க முடியாத துதி நம்மகிட்ட இருக்குது. அப்பா ஒண்ணுக்கும் உதவாதுன்னு நம்ம எதை நினைச்சோமோ அதுல இருந்துதான், அந்த யூதா கோத்திரத்துல இருந்துதான் கர்த்தர் கிளையை துளிர்க்க பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நியாயப்பிரமாணிகன் எங்க இருந்து வந்தான்னா, அற்பமா எனப்பட்ட லேயாள் இடத்துல இருந்து, கௌரவமா நினைக்கப்பட்ட ராகேல் இடத்துல இருந்து அவன் வரவில்லை. அற்பமா எனப்பட்ட இடத்திலிருந்து இந்த யூதா வந்தான். யூதாவின் இடத்திலிருந்து நியாயப்பிரமாணிகன் வந்தான். அவனுடைய தூண்டுதலினால் ஊற்றுக்கண் திறந்தது. இன்றைக்கு நம்ம நதி மூலமோ ரிஷி மூலமோ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நம்ம இருக்க கூடாது. தெரிஞ்சுக்கலாம், வெளியே தான் சொல்லக்கூடாது. எங்க இருந்து ஊற்றுக்கண் உருவாகும் என்கிற ரகசியத்தை, எந்த அற்பமான இடத்திலிருந்து கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார் என்கிற உணர்வை நம் இருதயத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். சபையை நோக்கி பார்த்து, ஐயா இவன் வந்துருவான், இவன் வந்துருவான், இவன் செய்வான், இவன் செய்வான், நம்ம எல்லாம் கற்பனை பண்ணி ஒருத்தரை வச்சோம் பாரு, அதுதான் நமக்கு வேட்டு வைக்கும். எதை நம்ம கற்பனையே பண்ணலையோ அதுதான் நம்மளை ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா நடத்தும். யார் உதவாதவர்கள் என்று நினைத்தோமோ அவர்களையே கர்த்தர் பயன்படுத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். 4 பிள்ளை பிறந்துச்சியா? 4 பிள்ளை பிறந்துச்சு. 4வது பிறந்தது தான் ஆசீர்வாதமா மாறுச்சு. ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். விசுவாசம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? நான் உடனே சொல்லுவீங்க, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட வார்த்தை. நமக்கெல்லாம் வசனம் தெரியும். நான் சொல்றேன், விசுவாசம் கீழ்ப்படிதலில் இருந்து ஆரம்பமாகும். அதனால தான் பிள்ளைங்களை 2 பேரை கூட்டின்னு போய் ஒரு சில நேரத்தில் நீங்க சொல்றத அப்பா இல்லப்பா இப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வேற என்ன கூட்டின்னு போய் விட்டா அந்த அந்த பாஸ் சொல்வார், மேலுக்கு 3 கால் தான், என்னால எதிர்த்து கூட பேச முடியாது. ஆமா சாமி போட்டு வரணும். அப்படி வளர்ந்தா மட்டும்தான் உங்க ஊழியத்துல நிக்க முடியும். கற்ற கல்வி, வேதாம பாடம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரத்துல வச்சிடணும். வேதாமும் தகப்பனாரை விட பிரம்மாண்டமாய் கற்றுத்தரும். அதனால தகப்பனார் சொல்லும் போது, எனக்கு பைபிள் காலேஜில் அப்படி கற்றுக் கொடுத்தாங்க டாடி, அந்த டிக்ஷனரி இப்படி சொல்லுது, இந்த கிரீக் வேர்டு இப்படி சொல்லுது, இந்த ஈப்ரு வேர்டு இப்படி சொல்லுது. ஒரு ஆத்மாவையும் ரட்சிக்காது கிரீக் வேர்டும் ஈப்ரு வேர்டும். எது ரட்சிக்கன்னா அப்பா சொல்றத அப்படியே கீழ்படிச்சு பாருங்க. 7 வருஷம் வேலை செஞ்சு நைட்டோட நைட்டா கூட்டின்னு வந்து 1.5 கனியை நீட்டி வச்சுட்டு கேக்குறான், இன்னொரு 7 வருஷம் வேலை செய். அவன் மாமனாரையும் தகப்பன் மாதிரி நினைச்சு கீழ்படின. மாமனார் என்ன நினைக்கிறானோ அது பிரச்சனை கிடையாது. மாமனாருக்கும் தகப்பன் ஸ்தானத்தை கொடுத்து இன்னொரு 7 வருஷம் வேலை செஞ்சா பாருங்க, அதுதான் விசேஷம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். போயா கோலை நீட்டியா, எல்லாரும் பிரசவம் பண்றாங்க. மோசே கோலை நீட்டினான், செங்கடல் 2 சொன்ன மாதிரி நீட்டினான். ஒருவேளை ஆண்டவர் காலை நீட்டுன்னு சொல்லியிருந்தாருன்னா நீட்டி இருந்தாருன்னா அற்புதம் நடக்கும். நீட்டு சொன்னார்ல, காலை எடுத்து போய் முதல்ல வைடா யோர்தான்ல, போச்சா பின்னால. ஸ்தோத்திரம். கோலை நீட்ட சொல்வார், காலை வைக்க சொல்வார். இல்ல இல்லையா, அங்க தண்ணி இங்கே தண்ணி தானே, இங்கேயோ கோலை நீட்டுறேன்னா வேலை செய்யாது, இங்கே வேலை செய்யாது. இதுல எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அதன் மறைவிலே கீழ்ப்படிதல் ஒன்று மட்டுமே மிஞ்சி இருந்தது. ஸ்தோத்திரம். எவன் ஒருவன் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுகிறானோ அப்பொழுது அவனுக்கு அற்புதங்கள் நடக்க தொடங்கிவிட்டது. அவன் ஊழியத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஸ்தோத்திரம். ஐயா, காணாத தேவனுக்கு கீழ்ப்படிறது அப்புறம் காணக்கூடிய சகோதரனுக்கு கீழ்ப்படிய கத்துக்கப்பா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சகோதரன் சொன்னா, என் சகோதரன் சொன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும், என் சகோதரன் சொன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கும், என் சகோதரன் சொல்லிட்டா நான் செய்வேன். ஐயா, சகோதரனால அற்புதம் நடக்காது. சகோதரனுக்கு கீழ்ப்படிந்ததை பார்த்து கர்த்தரே இறங்கிடுவார். ஹலோ, சத்தமா சத்தமா. இவன் போறான், இவன் தான் அழைக்கப்பட்டான், இவன் போறான், அவன் எதிரில் வரான். 2 பேரும் சந்திக்கும் போது ஒருத்தன் இருதயம் சந்தோஷப்படுதான். நம்ம ஆளுங்க ஒருத்தர் பார்க்கும்போது சிரிப்பே மறந்துட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இப்போ விஷயத்துக்கு போலாம். 17வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். நியாய பிரமாணிகளின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள். ஸ்தோத்திரம். ஜனத்தில் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள். இப்போ ஒரு 3 ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்றேன். சங்கீதம் 84,
சங்கீதம் 84. யார் எழுந்து? கோராகு. சங்கீதம் 84 யார் எழுந்தது? கோராகு. கோராகு யாரு? மோசேக்கு விரோதமா முறுமுட்ட கூட்டத்துல மீந்து போனாரு. பாட்டு பாடுற ஒரு குரூப், இசைக்கருவி வாசிக்கிற ஒரு குரூப், ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு குரூப் இருந்துச்சு. நமக்கு தெரியும் இல்ல, ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்களை தூக்குவதற்கு ஒரு குரூப், பாட்டு பாடுறதுக்கு ஒரு குரூப், இன்னும் அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு குரூப், அப்படி இருந்துச்சு. இந்த குரூப் வந்து பாட்டு பாடுற குரூப், வாசல்ல நிக்கணும், பாட்டு பாடணும், ஸ்தோத்திரம். ஆனா உள்ள போக முடியாது. இவங்க வந்து 4வது தலைமுறை தான். இவங்களும் லேவி கோத்திரத்துல வந்தவங்க தான். மோசே நிக்கக்கூடிய இடத்துல நிக்கிறதுக்கு இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. மனசுக்குள்ள ஏக்கம் இருக்குது, ஆனா செய்ய முடியாது. மனசுக்குள்ள ஏக்கம் இருக்குது, ஆனா செய்ய முடியாது. அதனால பாடுறான், பாறையா உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துல குருவி எல்லாம் கூடு கட்டி ஜாலியா சுத்தி இருக்குது. எனக்கு வெளியில நின்று பாடுறதுக்கு மட்டும்தான் வேலை இருக்குது, அதான் உள்ளே இருக்குது. அவ்வளவு பெரிய ஏக்கம் பாருங்க. ஆனா அப்படிப்பட்டவன் 3 பாக்கியவான்களை எழுதுறான். இந்த அதிகாரத்துல 3 பாக்கியவான்கள் இருக்குது. என்ன? உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், உம்மிலே வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், உம்மை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம் பாருங்க. ஒரு ரகசியம், கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசியுங்கள். இல்ல இது இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடலாம். கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசியுங்கள், அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படிதானே? சரி, இப்போ நீங்க தப்பா நினைக்கல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அதை திட்டினேன். மூல பாஷையில என்ன சொல்லிருக்கேன்? தேடி வாசிங்கல்ல, கட் பண்ணி விட்டு விட்டா ஒட்ட வைங்க. என்ன பண்ணணுமா? அங்கிருந்து ஒரு துண்டை கட் பண்ணி இங்க இருக்கிற ஒரு பிட்டு கூட ஒட்ட வைக்கணுமா? உங்க 100வது வயசுக்கு என்ன பிரசவம் பண்ண போறீங்க? இந்த பிட்டெல்லாம் வெட்டி ஒட்டினா 100வது வயசுக்கு எதுவுமே வந்து புதுசா நம்ம கண்டுபிடிக்க போறதே இல்லை. ஸோ ஆனா ஏற்ற நேரத்துக்கு எந்த பிட்டை கட் பண்ணி எந்த பிட்டோட ஒட்டணுங்கிற ரகசியத்தை ஆவியானவர் சொல்லி தரும்போது நமக்கு இன்ஸ்பயர் ஆகுது, அது பிரகாசமா மாறுது. ஸ்தோத்திரம். அது ஜோடு இல்லாம இருக்காது, ஜோடோட இருக்குது. ஆனா அந்த பிட்டு எங்க ஒட்டணும்னு மட்டும்தான் நமக்கு தெரியல. அந்த பிட்டை ஒட்டுற ரகசியத்தை தான் ஆவியானவர்கிட்ட உட்காந்து கத்துக்கணும். நேற்று சாயந்தரம் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இந்த 84 சங்கீதத்துல 3 வார்த்தை பாருங்க. 5வது வசனம், உம்மிலே பலன் கொள்ளுகிறவன் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். உம்மிலே பலன் கொள்ளுகிறவன் இருதயங்களிலே செவ்வையானவை. அப்போ அவன் யாரு பாக்கியவான்றவன்? சுத்த மனசாட்சி உள்ளவன், குறையே இல்லாதவன். கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? அவன் பலன் யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்குது. உம்மிலே பலன் கொள்ளுகிறவனும் இருதயங்களில சுத்தமா இருக்கிறவனும் பாக்கியவான். பாக்கியவான் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, அல்ல அப்ப அந்த முதல்ல அந்த 6வது வசனம் ஆரம்ப வார்த்தையிலேருந்தே வாசிங்க. அவர்கள் இல்ல அந்த 6வது வசனம் தான். எவர்கள் பாக்கியவான்னு சொன்ன அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்க. யாருக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு? பாக்கியவானுக்கு. பாக்கியவானுக்கு தான் பள்ளத்தாக்கு. புரியலையா? புரிஞ்சிச்சா? நம்ம இப்படியே வாஸ்தா ஒட்டுறதுக்கு தெரியல, சில நேரத்துல தெரியல. பள்ளத்தாக்கு யாருக்குன்னு கொஸ்டின் போடணும். பாக்கியவானுக்கு தான் பள்ளத்தாக்கு. எவனை பாக்கியவான் சொன்னாரு? பலன், தேவனுடைய பலனை வச்சிருக்கிறவனுக்கு, இருதயத்துல சுத்தமானவனுக்கு. ஏன்னா இருதயத்துல சுத்தமானவனுக்கு பள்ளத்தாக்குனா ஸ்தோத்திரம். இந்த முளை மாதிரி கேப் மாதிரி இங்க இருந்து பேசுறதுக்கு தப்பு தான். நான் இருந்தாலும் சொல்றேன், அவன் ஊர் அடிச்சு உலையில போட்டவன் எல்லாம் நல்லா இருக்கிறான். நான் என்ன கஷ்டம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ண ஆண்டவரே, உங்க ஊழியத்துக்கு வந்ததை தவிர வேற என்ன தப்பு வேலை பண்ண ஆண்டவரே? கேட்டிருக்கிறவங்களாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. நான் நிறைய முறை கேட்டிருக்கிறேன், என்னைய விட்டுருங்கப்பா, தயவு செய்து என்ன விட்டுருங்கப்பா, எங்கேயாவது திருவோட எட்டாவது போயிச்சுக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனா அவங்களுக்கு தான் பள்ளத்தாக்குன்னு கன்ஃபார்மா எழுதி வச்சிட்டார். நான் பள்ளத்தாக்கோட நீர் விட்டுருவேன், பள்ளத்தாக்கோட நீர் விட்டுருவேன். ஸ்தோத்திரம். இந்த ஜனங்க கட்சுதுன்னு சொல்லி திரும்பி போயிருந்தாங்கன்னா இந்த நீரூற்றை அவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள்.
தேவன் அவர்களுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு. அந்த இடம் எப்பன்னா அந்த பள்ளத்தை கடக்கிற இடத்துலயே அந்த ஊற்றுக்கண்ணையே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஐயா, என் புள்ள சாகுறத நான் பார்க்க மாட்டேன். அம்மா, அங்கதாம்மா உனக்கு தண்ணியே இருக்குது. புள்ள சாவுக்கு துடிக்கிற இடத்துலதான் தண்ணி இருக்குதான். தண்ணி ஈர துணியை கட்டிக்கிட்டு நடராத்திரில போறான். என்னன்னா விதை நெல்ல சுமந்துக்கிட்டு போறான். பிள்ளைங்க வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு அழுவுது. அந்த பிள்ளைங்க அழும்போது விதைக்கிறான் பாருங்க, அவன் தான் கம்பீரத்தோட இருப்பான். என் பிள்ளை அழுவுதுன்னு விதை நெல்லை எடுத்து ஒருத்தன் சமைக்கிறதுக்கு கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், அடுத்த வருஷம் அந்த பிள்ளைங்க உயிரோடவே இருக்காது. இன்னைக்கு பசியோட இருக்கும், ஆனா அடுத்த வருஷம் அந்த பிள்ளைங்க வாழ்ந்து சுகமா இருக்கும். பிள்ளைகளின் கண்ணீரின் நடுவுல. ஐயா, கண்ணீரோட விதைக்கிறான்னா அவன் கண்ணீர் மட்டும் இல்ல, அவன் கண்ணீரை அவனால பொறுத்துக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் எங்க வீக் பாயிண்ட் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும். ஐயா, வெஸ்லிய குமுறுனா கூட எந்திரிச்சு நின்னுக்குவான். ஆனா வெஸ்லியோட பிள்ளைங்களை அடிச்சா வெஸ்லியால பிறக்க முடியாதியா? என் பிள்ளைங்க கண்ணீர் விடும்போது என்னால தாங்க முடியாது. கண்ணீரோட விதைக்கிறான்னா அவன் கண்ணீரோட விதைக்கல, அவங்க பிள்ளைங்க விடுற கண்ணீரை தான் இருதயத்துல சுமந்துக்கிட்டு அதன் நடுவிலும் இதை விட எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியமே மேல் என்று ஒருவன் விதைக்கிறான் பாருங்க. அதைத்தான் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அதுதான் கண்ணீரோட அழுகையின் பள்ளத்தாக்கு. நம்ம அழுகையின் பள்ளத்தாக்கு ஈஸியா வாசிட்டோம் இல்லைங்க. உங்களை தொடுறது இல்ல, உங்களோட வீக் பாயிண்ட் எங்க இருக்குதோ அங்க தொடுவோம். அப்ப நமக்கு ஒரு அழுக வரும் பாருங்க. அதுக்கு நடுவுல உருவ நடந்து போகும்போது அதை நீரூற்றாய் கர்த்தர் மாற்றி தருகிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் குழந்தை எதிர் ரூம்ல போராடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு எதிர் ரூம்ல நேஷனல்ல என் குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்குது. ஆனா அதுக்கு நடுவுல 1.25 லட்சம் ரூபாய் மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்புறேன் நான். இங்க என் தேவை சந்திக்கப்படல, ஆனா அங்க கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றி ஆகணும். என் பிள்ளைக்கு ஜீவனையும் கொடுத்தாரு, அந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிச்சாரு. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்மளை எந்த முடிவு எடுக்கிறோம்னு சொல்லி ஆண்டவர் பார்ப்பாரு. அதான் அழுகையின் பள்ளத்தாக்கு. திரும்ப சொல்லுங்க, அழுகையின் பள்ளத்தாக்கு. உங்க நீரூற்று அங்கதான் இருக்குது. அந்த இடத்தை மாத்திரம் பாஸ் பண்ணிடாதீங்க. அந்த பேஜை மட்டும் படிக்காம திருப்பி போட்டுறாதீங்க. அந்த பேஜ்ல தான் உங்க ஆசீர்வாதமே இருக்குது. அந்த வழி உள்ள இடத்துலதான் உங்க ஆசீர்வாதமே இருக்குது. அந்த நெருக்கப்படுற இடத்துலதான் உங்க ஆசீர்வாதமே இருக்குது. ஐயா, விசுவாசிகள்லாம் ஒன்னா சேர்ந்து எப்போ கல் அடிக்கிறானோ அந்த இடத்துலதான் உங்க ஆசீர்வாதமே இருக்குது. எங்க ஐயா இவரு, எங்க ஐயா அப்படி, எங்க ஐயா இப்படின்னு புகழறான் பாருங்க, அங்க ஊற்றுக்கண் கிடையாது. எங்க ஐயாவை பத்தி பின்னால ஒருத்தன் பேச எப்போ ஆரம்பிக்கிறானோ அங்கதான் நம்ம ஊற்றுக்கண் இருக்கிறது. எப்போது விசுவாசிகள் எல்லாம் நம்ம கல்லெறிய கற்களை எடுக்கிறார்களோ அப்போதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளே நம்மை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். கூட இருந்து நம்மால அனுபவிச்சவெல்லாம் நமக்கு விரோதமா எப்ப எழும்புறானோ அப்பதான் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே பலப்படக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறோம். நம்ம கிட்ட எவன் காசுக்கு வாங்கிட்டு நம்ம பின்னால எப்போ புறம் பேச ஒருத்தன் எழும்பினானோ அப்போதான் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே பலப்படுகிற ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். எப்போது நம்முடைய ஜபத்தினாலே ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டு நமக்கு விரோதமாக எழும்புகிறானோ அப்போதுதான் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே பலப்படுகிற ஒரு இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நீங்க வரல, அந்த இடத்தை நீங்க பார்க்கல. நான் சொல்றேன் பாருங்க, அந்த முகத்தை நீங்க பார்க்கல, பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் இல்ல, பார்த்தோம்னா அவ்வளவுதான், நம்ம லைஃப் வேற லெவலுக்கு மாறும். ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் ஒவ்வொரு பிஸ்காவின் கொடுமுடி, ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் ஒவ்வொரு உச்சி. நீங்க பள்ளத்தாக்க பாக்குறீங்க, ஆண்டவர் பள்ளத்தாக்கின் வழியா நீங்கள் நிற்க போகும் உயரங்களை பார்க்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பள்ளத்தாக்கில் நீரூற்று. அடுத்த வசனம் பாருங்களேன். உருவ நடந்து மழையும் குளங்களை நிரப்போம். இதுதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. புரிஞ்சுதான்? அதுக்குள்ளேயே ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கு. இதுக்கு வேற ஒரு பிரசங்கெல்லாம் தேவையில்லை. ஊற்றுக்கண் மேல, கீழே மேல, கீழே மேலே ரெண்டுத்தையும் ஓபன் பண்ணிட்டாரு. ஸ்தோத்திரம். கீழே திறக்க வேண்டிய கதவையும் தந்துட்டாரு, மேல திறக்க வேண்டிய கதவையும் தந்துட்டாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, அவர்கள்
பலத்தின் மேல் ஓ, பலமடைந்து சீயோன் இது வரைக்கும் பலன் தான். இப்பதான் பலத்துக்கு மேல பலன். சீயோனிலே இப்பதான் பலத்துக்கு மேல பலன். ப்ரமோஷன் சொல்லுவாங்கல்ல, அது இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியத்தின் ரகசியம், நம்முடைய ஊழியத்தின் ரகசியம் நாம் விடுகிற கண்ணீரின் அனுபவங்கள். அதனால கண்ணீர் வேணான்னு யாருமே புறக்கணிச்சிடாதீங்க. பள்ளத்தாக்கு வேணான்னு யாருமே சொல்லிடாதீங்க. ஏன் கர்த்தாவே இதை அனுமதிச்சுக்கன்னு ஒரு நாள் கேள்வியை கேட்காதீங்க. அவரை மாதிரி பெஸ்டானதை ஒருத்தர் நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல யாருமே பறக்கல. அவர் ஒண்டிதான் நமக்கு பெஸ்டானதை கொடுப்பாரு, மன நிறைவோட கொடுப்பாரு. ஸ்தோத்திரம். அதனால நான் பான் 3 பான் எழுதி வச்சேன். அதுல முதல்ல வந்து பள்ளத்தாக்கு, 2வது பாலைவனம். நான் சொல்லுங்க என்ன பாலைவனம்னா என்ன? இல்லைங்க, நம்ம எல்லாம் பாலைவனம்னா மண்ணு தான் தெரியுது. இந்த பாலைவனத்துல தான் பாம்பு தெரியுது. இந்த பாலைவனத்துலதான் உயிரை போக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலையும் இருக்குது. ஸ்தோத்திரம். நான் வாழ்ந்ததெல்லாம் போதும்னு நம்ம சொல்ற ஒரு இடம் வரும். என் உயிரை எடுத்துங்காண்டவரே வந்திருந்தா. ஊழியம் வேணான்னு சொன்னது ஒரு லிஸ்ட், அது பள்ளத்தாக்கு. உயிரே வேணான்னு சொன்ன ஒரு லிஸ்ட் வந்திருக்குது. ஹலோ, திரும்பி ரிவர்ஸ் கியர் போடுங்க, ரீவைண்ட் பட்டன் அழுத்துங்க, ஞாபகம் வரும் பாருங்க. என் முற்பிதாக்களை பார்க்கிலும் நான் பரிசுத்தவான் அல்ல, என் உயிரை எடுத்துங்க. அப்பதான் சொல்றாரு, இப்பதான்டா இன்னும் 3 பேரை நீ அபிஷேகம் பண்ணும். ஸ்தோத்திரம். ஒருத்தனுக்கா லிஸ்ட் சொல்லிட்டாரு. ஆனா கடைசியில ஒருத்தன் சொன்னாங்க, எசபேலால் மீந்து போனதை நீ வெட்டுவேன்னு சொல்லிட்டு கடைசியில ஒருத்தனுக்கு ஆளே கிடையாது. எலிசா மேல அபிஷேகம் வரும், அவன் வெட்டுறதுக்கு ஆளே இருக்காது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற 2 அபிஷேகமே மற்ற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடும். இவனுக்கு ஃப்ரீ பேட். கரங்களை வைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு பின்னால் அபிஷேகம் பண்ணக்கூடியவர்களை, நமக்கு பின்னால் திறக்க வேண்டிய ஊற்று கண்களை திறப்பதற்காகவே நம்முடைய ஜீவனை நமக்கு ஆண்டவர் கசப்பாக்கினார். ஒரு காலத்துல 100 ரூபாய் பார்த்து ஆசைப்பட்ட நம்ம, ஒரு காலத்துல 1000 ரூபாய் பார்த்து ஆசைப்பட்ட நம்ம, இப்போ லட்சங்களை கொண்டு வந்து வைத்தாலும் இது எனக்கு தேவையில்லை சொல்லக்கூடிய அளவுக்கு அதன் மேல ஒரு வெறுப்பை கர்த்தர் நமக்கு தராரு. இதெல்லாம் வச்சு உயிரே போகுதுடா அப்படி சொல்லுவோம். இதை வச்சு என்ன பண்ண முடியல? பணத்தை வச்சு உயிர் பழைக்க முடியல. இனிமே உயிர் வாழ முடியாது. அப்போ பணத்து மேல வெறுப்பு, உறவு மேல வெறுப்பு, ஏன் நம்ம ஜீவன் மேலே நமக்கு வெறுப்பு. எப்பெல்லாம் நம்ம ஜீவன் நமக்கு கசப்பாச்சோ, எப்பெல்லாம் நம்ம ஜீவன் மேல நமக்கு வெறுப்பு வந்ததோ, அப்பெல்லாம் ஒரு பெருக்கத்தை கட்டளை எடுக்கிறார். ஸ்தோத்திரம். அது பலத்தின் மேல் பலன், அது கூட்டல். அடுத்தது நமக்கு இருக்குது பெருக்கல். நம்முடைய ஊழியத்துல பாலைவனத்துல ஒரு பெருக்கலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பெருகுவதற்கு வசதியே இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல ஊற்றுக்கண்களை ஓ தாகமா இருக்கிறவங்களே, அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நாள்ல சாவ போற நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இலவசமா நான் தண்ணி தரேன், ஏன்ட்ட வாங்கன்னு சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் சொன்னவர். ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டம், அங்கே 4 பெரிய நதிகள். எங்க வெளியே அனுப்புனாரோ அங்கே 4 பெரிய நதிகள். எந்த இடத்துல முற்றுப்புள்ளி வந்ததோ அங்கெல்லாம் நதிகள். ஜீவன் எங்கெல்லாம் கசப்பாச்சோ அங்கெல்லாம் நதிகள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. 3வது ஒரே ஒரு நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். பாலைவனத்தில் ஊற்று, பள்ளத்தாக்கில் ஊற்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஞானவான்களின் போதகம் ஜீவ ஊற்று. ஞானவான்களின் போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஸ்தோத்திரம். 10:11. அதே நீதிமொழிகள் 10:11. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாய். ஸ்தோத்திரம். போதும். ஞானவான்களின் போதகம் நீதிமானுடைய வாய். ஞானவான்களின் போதகம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஞானவான்களின் போதகம் நீதிமானுடைய வாய். இப்போ நமக்கு நிறைய பதில் வசனம் தெரியல, அதனால யார் ஞானவான்?
இல்ல ஞானவான் நான் கேட்டேன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றவன். அதுக்கு அடுத்தது யார் நீதிமானு? அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவன். நீதிக்கு சத்தமா சொல்லுங்க. நீதிக்கு எது எப்படி வந்தா எனக்கு என்ன, நான் பாட்டுன்னு ஆண்டு அதெல்லாம் கண்டிக்கவே மாட்டேன் அப்படி பிரசவம் பண்றவன ஆண்டவர் வந்து இந்த ஜீவ ஊற்றண்டைக்கு நடத்த மாட்டாரு. செய்து தப்புயா கண்டித்து வேதத்தை குறிச்சு போதிக்கிறவன், நீதிக்கு உட்படுத்துகிறவன். அந்த மண்மண்டைக்கு எது நீதின்னு தெரியாது. அது 7 மணின்னா 8:30 மணிக்கு தான் வரும். ஆனா சொல்லணும். எல்லா சபையிலும் இப்படி ஒரு ஆள் இருக்குது. ஆனா பெரிய சபைகள்ல நேரத்தை பத்தி பேசுறதே கிடையாது. எந்த நேரத்துக்குன்னா வா காணியை மட்டும் போட்டா போதும். கடைசியில எல்லாம் முடிஞ்ச முன்னால கடைசியில காணிக்க வச்சிருப்பாங்க. எப்படின்னாவா எப்படின்னா போ, எப்படின்னாவா எப்படின்னா போ. எல்லாம் ஊழியக்காரங்க உட்கார்ந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன வார்த்தை சொல்லுவாரு? நீங்க குலைக்காத நாயை நான் உங்களை பார்த்து பேசு. என்னது? அவெல்லாம் குலைக்க மாட்டான். ஆனா பேர் என்ன வச்சிருக்கிறான்? நாயின்னு வச்சிருக்கிறான். ஆனா என்ன பண்ண மாட்டான்? நாயின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? குலைக்கணும் குலைக்கணும். எக்ஸ் ஹஸ்பண்ட் எக்ஸ் ஒய்ஃப் நடுவில் ஐயா உட்கார்ந்து நிற்கிறாரு. ஏன்னா என்னத்தான் டைவர்ஸ் பண்ணிட்டு 4 கல்யாணம் பண்ணாலும் விபச்சாரம் தானே. இல்லைங்க நான் ப்ராப்பரா டைவர்ஸ் பண்ணிட்டேன். நான் டைவர்ஸ் பண்ணிட்டாரா? ப்ராப்பரா. எக்ஸ் ஒய்ஃப்க்கு அதுக்கு ஏற்கனவே ஒருத்தன் கூட கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்குது. எனக்கு பெத்த பிள்ளை 2 இருக்குது. மொத்தம் 4. அது பக்கத்துல உட்காந்துருக்குது. இது யாருப்பா? இது இப்போ பிரசன்ட் ஒய்ஃப். இதை கண்டிச்சு பிரசவம் பண்ணாத நீ என்னத்துக்கு ஊழியக்காரன்? நீ நீதிக்கு உட்படுத்தலைன்னா நீ நீதிமான் கிடையாது. நீ நீதிமானா இல்லைன்னா ஜீவ ஊற்று உன்னிடத்துல இருந்து பிறக்காது. அவங்க ஜீவ தண்ணீர் உள்ள நதி அண்டையில நம்மால நடத்த முடியாது. சோ ஞானவான்களின் போதகம், நீதிமான் கியோவா, இது 2 தான் சேர்த்து ஒரே ஒரு பேர் வச்சிட்டேன். பரிசுத்தவான்களின் வார்த்தையில் உள்ள ஊற்று. நீங்க நின்று ஆண்டவர் பேச சொன்னார்னா பேசணும். என்ன நினைச்சுக்க போறான் அவன், எதனா நினைச்சுன்னு போட்டோம். ஐயா ஐயோ அடுத்த மாசமே தசமாகலாம் நின்றுங்க போட்டோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்டேட் பேங்க் மேனேஜர். என்னது? ஸ்டேட் பேங்க் மேனேஜர் சர்ச்சைக்கு வந்திருந்தாரு. இந்த மணலியில சிபிசிஎல் உள்ள ஸ்டேட் பேங்க் இருக்குதுல்ல, அதுல ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. அப்புறம் எப்பவுமே வரமாட்டார். எப்பனா ஒரு முறை வருவார். 3000 ரூபாய் தசமாகும். நான் சொல்றது எப்போ 3000 ரூபான்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டேட் பேங்க் மேனேஜர்னா இப்போ வெயிட்டா வாங்குவாங்க. அப்போ 3000 ரூபாய்னா அப்போ எவ்வளவு வெயிட் அமௌண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயா தயவு செய்து உங்க தசம் வாங்கலாம். இல்ல நான் கொடுப்பேன். இல்லையா உங்களுக்கு தூக்கிட்டு வர ஆண்டவர். கேகே நகருக்கு வேலை போயிடுச்சு, தூக்கிட்டாரா. ஆனா சபைக்கு வாடகை வந்து 12000 ரூபாய் கட்டணும். அவர் 3000 ரூபாய் கொடுக்கும்போது சபை வாடகை எனக்கு 12000 ரூபாய். 12000 ரூபாய் வாடகை கட்டணும். டிவி வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆரோக்கிய சாமி ஐயா கடைக்கு போ டிவி வாங்குறதுக்கு. அவரு ஆர்சி. டிவி வாங்குறதுக்கு 43000 ரூபாய் சொன்னார். 43000 ரூபாய். சரி ஐயா நான் பாதி கட்டுறேன், அப்புறம் மீதி கட்டுறேன். கொஞ்சம் நீங்க யாரு? நான் ஒரு பாஸ்டர் ஐயா. அப்போ ஷூரிட்டி தேவையில்லை. உங்க சர்ச்சை இருக்குது. அந்த 3000 ரூபாய் இது வந்து 3000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. எது அடைஞ்சாலும் ஆண்டவர் அதுக்காக ஒரு வாசலை நமக்கு ரெடிமேடா வச்சிருக்கிறார். இனிமே புதுசா ஒண்ணு ஆண்டவர் நமக்கு செய்ய போறதில்லை. என்ன சொல்லுங்க? நம்ம ஒன்னா சொல்லிக்கலாம், புதியவைகளை தோன்ற பண்ணுவேன், புதுசா செய்வார். 6 நாள் முடிச்சதை தான் 6வது நாள் ஃபைனலா நம்மளை உருவாக்குனார். என்ன புதுசா ஒன்னு ஆண்டவர் சிருஷ்டிக்க போறாரா? உச்சகட்ட சிருஷ்டிப்பே நீங்களும் நானும் தான். நமக்கு அப்புறம் ஒண்ணு நம்மளுக்கு ஆண்டவர் சிருஷ்டிக்க போறதில்லை. நம்ம சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னே நம்முடைய தேவைகள் சிருஷ்டிக்கப்பட்ட பின்புதான் நம்மை கட்ட சிருஷ்டித்தார்.
அதனால யாருக்காகவும் எந்த வார்த்தைக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தையை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நோ காம்ப்ரமைஸ். புல்பிட்ல மட்டும் இல்ல, சத்தியம்னு கேட்டு அறிஞ்சு உன்னை நிறுத்தி நம்ம நிதானிச்சு அறிஞ்சிக்கிட்டா சத்தியத்துக்காக எங்க வேணாலும் சத்துரு ஆகலாம். எவனுடைய காணிக்கைக்காக நம்ம மாற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஸ்தோத்திரம். கடைசியில ஒரு சின்ன கதையோட முடியலான்னு நினைக்கிறேன். ஒரு ராஜா மாறு வேஷத்துல ஒரு வயல்வெளிக்கு போனாரு. வயல்ல யாருமே காணும். அந்த அம்மாட்ட கேட்கிறாரு, அம்மா என்னம்மா வயல்ல ஒருத்தர் கூட காணும்? அதுங்கெல்லாம் சோம்பேறிங்க. ராஜா வர சொன்னார்னு ராஜா வீட்டுக்கு போயிடுச்சுங்க. ராஜா வர சொன்னார்னு ராஜா ஒரு நாள் தான் கொடுப்பாரு. டெய்லி யாரு ராஜா டெய்லியா வந்து எனக்கு 5 பிள்ளைங்க இருக்குது ஐயா, இன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்டா நாளைக்கு அந்த 5 பிள்ளைக்கு எப்படி சோறு போடுவான்? அதனாலதான் நான் வயல்ல இருக்கிறேன்னு ராஜா அங்க கொடுக்கணும்னு நினைச்சாரு பாருங்க. அதை விட அதிகமா இதுகிட்ட பொற்காசு கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல செய்ய வேண்டிய வேலையை சிறப்பா செஞ்சா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தேடி வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒன்றையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஊழியத்தை தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் செஞ்சா தேவன் தனக்கு சித்தமான எல்லாவற்றையும் நம்முடைய ஊழியத்துல செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு 4 பாயிண்ட் இருக்குது, அதை சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. பாவ உணர்வு அடைவது ஜீவ ஊற்று. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். பாதுகாப்பா இருப்பது ஜீவ ஊற்று. இதுக்கெல்லாம் வசனம் உங்களுக்கு தெரியும். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லு. ஸ்தோத்திரம். மண் பாண்டத்திலே ஜீவ ஊற்று. இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பேச முடியாது. பலிபீடத்தில் ஜீவ ஊற்று. நம்ம எங்கெல்லாம் நம்ம பலியா மாறுறோமோ அங்கெல்லாம் ஜீவ ஊற்று இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தந்த இந்த தருணத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தரை மூடி நம்ம செபிக்கலாம். தேவனுடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். மகத்துவம் உள்ளவரே, இது எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ மட்டும் நீ தந்த எல்லா நன்மையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுறதுக்கு இங்க வரல. ஊழியக்காரர்கள் இருதயம் கட்டப்பட வேண்டும், அவர்கள் ஊழியத்துல உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், இன்னும் உற்சாகத்தோடு ஊழியத்தை செய்ய வேண்டும். நீ சொன்ன வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் நீர் என்னை அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். Thank you.